சான்றவர்களுக்கும் என்னை போன்ற மாணவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பெயர் ஜெயமல். நான் தூய மெட்ரிக் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று பெருந்தலைவர் காமராசரை பற்றி பேச வந்துள்ளேன். ஆண்ட போதிலை கலைக்கணம் தமிழ்நாட்டிற்கு நீதான் இலக்கணம். விருதுநகரில் பிறந்தாய், சுதந்திரத்துக்காக வீடு கொண்டு எழுந்தாய். 9 ஆண்டுகள் சிறை சென்றாய், கல்வியே பெரிய செல்வம் என்றாய். 6000 பள்ளிகளை திறந்தார். இவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். இவர் தந்தை பெயர் குமாரசுவாமி நாடார், தாயார் பெயர் சிவகாமி அம்மையார் ஆவார். இவர் இயற்பெயர் காமாட்சி என்பதாகும். இவர் 6ஆம் வகுப்பு படிக்கின்ற போது அவர் தந்தை காலமானார். அத்துடன் பள்ளி படிப்பை முடித்துக் கொண்டார். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தி வாரிசாக விளங்கினார் கர்ம வீரர் காமராஜர். 1954ஆம் ஆண்டு முதல் 1963ஆம் ஆண்டு வரை 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக இவர் பணியாற்றினார். 6000 பள்ளிகளை திறந்தார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம் பல திட்டங்களை இவர் கொண்டு வந்தார். தொழில்துறை, அணைக்கட்டுகள், மின் திட்டங்கள் என பல திட்டங்களை இவர் தொடங்கினார். இவர் கட்டிய அணைகள் சாத்தானூர் அணை, பாபாரசம் அணை, கீழ்பவானி அணை, மணிமுத்தாறு, வைகை அணை, அமராவதி அணை, மேட்டூர் அணை இவர் கட்டிய அணைகள் ஆகும். இவர் ஆட்சி காலம் தமிழகத்தில் பொற்காலம் என்னும் அழைக்கப்பட்டது. இவரை படிக்காத மேலை, ஏழை பங்கர், கருப்பு காந்தி, பெருந்தலைவர் காமராசர் என்று மக்களால் அழைக்கப்பட்டவர். இவர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இவர் காலமானார். 1976ஆம் ஆண்டு இந்தியாவின் உரிய விருதான பாரத் ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இவர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடுகிறோம் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.